ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. 17வது IPL கிரிக்கெட் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லோகநாதன், அங்கு ரசிகர்களுடைய வருகை எப்படி இருக்கு? என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முக்கிய பிரமுகர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்கள். 17வது IPL போட்டி இன்னும் சற்று நேரத்தில் கலை நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக துவங்க இருக்கிறது. ரசிகர்களின் பட்டாளம் குவிய தொடங்கிவிட்டது. 12,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இங்கே குவிய தொடங்கியதால் இப்பகுதி முழுவதும் ரசிகர்களின் மையமாக காட்சியளிக்கிறது. அதன் ஒரு காட்சி தான் இது. சென்னை, மும்பை, அகமதாபாத் உள்ளிட்ட 10 நகரங்களில் போட்டி நடக்க இருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக சென்னையில் இன்று துவங்குகிறது. RCB மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கான அந்த போட்டியானது தற்போது துவங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் உற்சாகமாக கன்னத்தில் RCB மற்றும் CSK உடைய பெயர்களை வரைந்து கொண்டு மஞ்சள் நிற உடையில் அதே போன்று நீல நிற உடையில் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். அதே போல ரசிகர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது அதை இந்த சேப்பாக்கம் மைதானத்தின் வெளியே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நீங்க இப்போ மேட்ச் இந்த ஆண்டு வந்து சிறப்பாக துவங்க இருக்கிறது. நீங்க எப்படி இந்த மேட்சை பாக்குறீங்க? நாங்க அயர்லாந்துலேருந்து வந்திருக்கோம் மேட்ச் பார்க்கறதுக்காகவே. ஸோ லைக் ஜஸ்ட் இன்னைக்கு நேற்று தான் வந்தோம். இன்னைக்கு மேட்ச் பார்த்து நாளைக்கு போயிடுவோம். ஸோ லைக் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ரொம்ப 14 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அந்த தோனி சார் இன்னைக்கு தான் அவரை பார்க்க முடியும். ஸோ லைக் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் இட்ஸ் லைக் ஃபேமிலியோட வந்திருக்கோம். ரொம்ப எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸைட்டட், மைண்ட் ப்ளோயிங்க. சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மேட்ச்? தொடர்ந்து ஒரு வெற்றி நாயகனா களத்துல பணி வச்சிருக்கிறாரு. எல்லாருமே சைல்ட்ஹுட்ல ஒன்னாவே பார்த்து வளர்ந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் லாஸ்ட் டைம் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு எங்களுக்கு. சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் இங்கே தோக்கது சென்னையில இருந்து. இந்த ரெண்டு மேட்சும் எப்படி பாக்குறீங்க? நீண்ட நாட்கள் ஒருத்தர் கப்பு வந்து வாங்காத நிலையில அதிகத்தனமா நம்ம வந்து கப்பு வின் பண்ணியிருக்கோம் சென்னை சூப்பர் கிங்ஸ். இதை எப்படி பாக்குறீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற டீம் எப்படினாலும் CSK தான் ஜெயிக்க போகுது. பட் RCB பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி CSK. நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்? நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கோம் பார்க்குறதுக்கு. இப்போ எங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே CSK மேலே தான். ஸோ ஆப்போசிட்டில் யார் விளையாண்டாலும் எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான். ஸோ எங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக CSK. நாங்கள் வின் பண்ணுறோம், இந்த தடவை கப் அடிக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள் சார், எங்கேருந்து வரீங்க? அந்த மேட்ச் நானும் அயர்லாண்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேட்சுக்காகவே கிளம்பி வந்திருக்கோங்க. 6வது முறையாக சென்னை கப் அடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். கோலியும் ரொம்ப பிடிக்கும். கோலி நல்லா இருந்தாலும் சந்தோஷம் தான். ஆனால் ஜெயிக்கிறது கடைசியாக சென்னையாக தான் இருக்கணும். சென்னையை பொறுத்தவரையில் 12,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இன்று வந்து இந்த மேட்சை பார்க்க இருக்கிறாங்க. அதற்கான டிக்கெட்டை வாங்கி தொடர்ந்து பார்க்கிறார்கள். அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சார்ந்தவர் பார்த்தோம். நம்ம RCB-யோட ரசிகர் இருக்காரு. நீங்க எப்படி சார் இந்த மேட்சை பாக்குறீங்க? 11 வயசுல இருந்து பார்த்துன்னு இருக்காரு சார். நீங்க சொல்லுங்க. நான் விராட் கோலி ஃபேன். ஆமாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு ஒரு மேட்ச் சென்னையில நடக்குது? விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா 2 months கழிச்சு வராரு. இது IPL இருந்தாலும் இன்டர்நேஷனல் மேட்சுக்கு டெஸ்ட்டுக்கு வரல. இப்போ வந்து நீண்ட நாட்களாக RCB ரசிகர்களுக்கு கப்பு வாங்கலன்ற ஒரு வருத்தம் இருக்கு. இந்த முறையாவது வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க? கப்பு வாங்குவோம், பட் கப்பு தான் எல்லாம் டிபெண்ட் பண்ணி கிடையாது. எங்களுக்கு ராயலான ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ CSK எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்ச் தோத்துட்டாலுமே குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் RCB சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். நம்மளுக்கு தேவை ஃபேன்ஸா. எங்களால முடிஞ்சது இந்த வாட்டி டோனியை வந்து கேப்டனா நாங்க போடல. இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு போட்டோம்னு சொல்லிட்டு எப்படி ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இவனுக்கு வந்து இந்த வாட்டி ஜெயிச்சு தோனி கேப்டன் அப்படிலாம் சொல்லல. தோனி கேப்டன்ஷிப் முன்னாடி எந்த கேப்டன்ஷிப்பும் எடுக்காது. அவரு கேப்டன்ஷிப்புக்குன்னே பிறந்தவர். 2008ல இருந்து CSK இது வரைக்கும் 5 கப் வாங்கி கொடுத்திருக்காரு. 2 வாட்டி தான் பிளே ஆஃப் அவங்க போல. 2 வாட்டி தான் அவங்க பிளே ஆஃப் போல. மற்றபடி எல்லா டைமும் பிளே ஆஃப்ஸ்க்கு போயிருக்காங்க. சோ CSK நல்ல டீம் தான். தோனி கேப்டன் இப்ப புதுசா ருத்ராஜ் கிட்ட கொடுத்திருக்காரு. எப்படி பண்றாரு பாப்போம். பாதுகாப்பு பொறுத்தவரை 5,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து சென்னையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. போக்குவரத்து வந்து அதிகப்படியான நெரிசல் இருக்கிறது. அதே போல இந்த பாதுகாப்பு தரக்கூடிய பணிகளும் தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி லோகநாதன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.